நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்த பாடலை பாட வர்ற ஒரு பேரு ஏன் மது பாலகிருஷ்ணன் வச்சாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அதுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த ஃப்ளைட்டில் வரும்போது 380 ஃப்ளைட்டில் வந்தோம். அந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள தனியாக பாரே கட்டி வச்சிருக்கான். அந்த பக்கம் போகும்போது இப்படியே போயிடுறாரு. நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தேன். 23 மணி நேரம் பால் குடிக்கிறாரு, டீ குடிக்கிறாரு. இவருக்கு பால் பாலகிருஷ்ணன், டீ பாலகிருஷ்ணன் பேர் வச்சிருக்கலாம். ஏன் தேவையில்லாம இந்த மாதிரி கிளைமேட்ல கூட இப்படி இருக்கிறாருன்னா இவருக்கு எதுக்குங்க மது பாலகிருஷ்ணன் பேர் வைக்கணும்? கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. ஆனால் அவர் குரலிலே அது இருக்கிறது. அதற்காகத்தான் இப்பொழுது மது பாலகிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறேன். ஆகாய வெண்ணிலாவே என்ற பாடலுக்காக. ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ, அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேளைதானோ, ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ, அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேளைதானோ, மலர் சூடும் கூந்தலே மழைக்கால மேகமாய் கூட, உறவாடும் விழிகளே இருவெள்ளி மீன்களாயாட, ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ, அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேளைதானோ. தேவார சந்தம் கொண்டு தினம் பாடும் தென்றல் ஒன்று பூவாரம் சூடிக்கொண்டு தலைவாசல் வந்ததென்று, பாண்டி மன்னன் என்று திருமேனி வண்ணம் கண்டு மடியேறி வாழும் பெண்மை படியேறி வந்ததென்று, இளநீரும் பாலும் தேனும் இதழோரம் வாங்க வேண்டும், கொடுத்தாலும் காதல் தாபம் குறையாமல் ஏங்க வேண்டும், கடல் போன்ற ஆசையில் மடல் வாழை மேனிதானாட, நடுஜாம வேளையில் நெடுநேரம் நின்றமே கூட, ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ, அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேளைதானோ, மலர் சூடும் கூந்தலே மழைக்கால மேகமாய் கூட, உறவாடும் விழிகளே இருவெள்ளி மீன்களாயாட, ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ, அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேளைதானோ. தேவாதி தேவர் கூட்டம் துதி பாடும் தெய்வரூபம், ஆதாதி கேசம் எங்கும் ஒளி வீசும் கோயில் தீபம், வாடாத பாரிஜாதம் நடை போடும் வண்ண பாதம், கேளாத வேணுகானம் கிளி பேச்சில் கேட்கக்கூடும்,